அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி நேயர்களே, மாசி மாதத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடவும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பேச்சை குறைத்து நிதானமாக வேலை செய்யவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமும் நிதானமும் அவசியம். சுக்கிரன் 8ஆம் வீட்டில் மறைவதால் உங்களுக்கு கவனமும் பொறுமையும் அவசியம். விலை உயர்ந்த நகை பணத்தை பத்திரப்படுத்துங்கள். யாருக்கும் பணம் கொடுப்பதாக சொல்லி வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். பெரிய அளவில் முயற்சி செய்ய வேண்டாம். பணம் முதலீடுகளை தவிர்த்து விடவும். சகோதரர்களிடம் பேசும்போது கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை. குறுப்பார்வை இருந்தாலும் சுக்கிரன் சூரியன் மறைவதால் சுபமுயற்சி செய்வதை தவிர்த்து விடவும். வியாபாரிகள் தொழிலதிபர்கள் பெரிய அளவில் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம். நண்பர்கள் மூலம் தேவையில்லாத பிரச்சனை வரலாம். வீண் பலிகளில் இருந்து தப்பித்து கொள்ளவும். அவசரமும் நிதானமும் பொறுமையும் தேவை. விழிப்புணர்வு நிச்சயம் தேவைப்படும். இல்லாவிட்டால் பண இழப்பு ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இல்லையே என்ற கவலை வரும். சிக்கல்கள் வராமல் இருக்க குலதெய்வ கோவிலுக்கு செல்லவும். எந்த முக்கிய முடிவும் ஆலோசனைக்கு பின் முடிவு செய்யவும். மகா சிவராத்திரி தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யவும். நன்மைகள் நடைபெறும். பெண்களுக்கான பலன்கள். இந்த மாசி மாதம் பெண்களுக்கான பலன்கள். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. விரயங்கள் வந்து அலைமோதும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ உத்தியோகம் சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சி பலன் தரும். பணிபுரியும் பெண்களுக்கு மனக்குழப்பங்களும் வேலையில் முழுமையாக ஈடுபாடு செலுத்த முடியாமலும் போகலாம். மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரே. பணத்தேவை பூர்த்தி செய்யும் நாட்கள் பிப்ரவரி 15, 16, 19, 20, 27, 28 மற்றும் மார்ச் 3, 4. நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.